ஆஃப்டர் அ லாங் கேப் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்த தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிளான் பண்ணியிருந்தாரு. கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபடாம இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை சேலத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. இதற்காக அவங்க சேலம் காவல்துறையிடம் பர்மிஷனை கேட்டிருக்காங்க. இப்படி அவங்க கேட்ட பர்மிஷனை சேலம் காவல்துறை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல திருவண்ணாமலையில தீபமானது நடைபெறவிருக்கு. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பாபர் மசூதி இடிப்பு நினைவு நாளை அனுசரிக்கிறோம். இந்த 2 காரணங்களால போதிய பாதுகாப்பை எங்களால கொடுக்க முடியாது. டிசம்பர் மாதத்துடைய 2வது வாரத்துல நீங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சேலம் காவல்துறை விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு. சேலத்துல அவங்க நடத்த இருக்கிற பிரச்சாரத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 3 இடங்களை சூஸ் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இந்த 3 இடங்களுமே நேரோவான இடங்களா இல்லாம ஓபன் ஸ்பேசஸா இவங்க சூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் சேலம் போலீஸ்க்கு அவங்க வச்ச ரிக்வெஸ்ட்ல, அதாவது நாங்க மீட்டிங் நடத்தினா எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்ட அந்த ரிக்வெஸ்ட்ல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத அவங்க குறிப்பிடல. இப்படி அவங்க குறிப்பிடாததும் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது. டிசம்பர் மாதத்துடைய 2வது வாரம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனை எவ்வளவு பேர் வருவாங்க போன்ற எல்லா தகவலையும் இன்க்ளூட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சேலம் காவல்துறை சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு 2 மாத காலத்திற்கு அப்புறம் விஜயுடைய தேர்தல் பிரச்சாரமானது மீண்டும் தொடங்க போகுது. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.